ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஒரு 2 டேஸாக இந்த வீடியோவுமே எடுக்கலை. நான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். நான் இல்லை, எல்லாமே என் ஃபேமிலியோடு எல்லாம் போயிட்டோம். அம்மா, ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் போயிருந்தோம். அதில் நிறையா துணி சேர்ந்துருச்சு. சரின்ட்டு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சா, சரி அங்கே துவைச்சிட்டு வந்துடலான்ட்டு ஆற்றுக்கு போனால், அங்கே போனால் தண்ணி ஃபுல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. நான்லாம் இறங்க மாட்டேங்க, ஸ்டெப்ஸ்லேயே குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ்லேயே போர்வை பாயெல்லாம் அலசிட்டு குழந்தைங்களையும் சும்மா குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த விலாக் தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வெயில், விரவெல்லாம் நல்லா காய வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் காஞ்சிருச்சு. சரி அப்படியே வெளியே ஒலை வச்சிடலாம். எனக்கு அடுப்பில் ஒலை வைக்கிறது சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அடுப்புலேயே ஒலையும் வச்சாச்சு. பச்சைப்பயிறு கடையல் தான் செஞ்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளே வந்து பச்சைப்பயிரை ஊற வச்சுருந்தேன். அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம், பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே பக்கத்தில் கூட்டடுப்பில் வேக விட்டாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் கிளாத்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன். நான் வந்து செகண்ட் பேபிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. வெறும் துவைக்கிறதுக்கு மட்டும்தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன். அலசுறது வந்து நான் எடுத்து கையில் தான் அலசிக்குவேன். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது இந்த மிஷினில் அலசுறது. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான், அதனால் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லை. நான் கையில் அலசுனா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கையிலே அலசிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையுமே அந்த பாத்திரங்களையும் விளக்கி வச்சாச்சு. டிஎன்பிஎஸ்சி பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக படிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து எப்போனா குரூப் 4 இப்போ லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நடந்த குரூப் 4 வந்து நான் எழுதியிருக்கேன். 2025ல் 7th மந்த் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த்து கிட்ட படித்தேன். எனக்கு வந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எல்லா புக்குமே நான் வாங்கி படிக்கிறதுக்குள்ளாரையும் எனக்கு 3 மந்த் அது ஆயிடுச்சு. நிறையா புக் வந்து பே பண்ணி வாங்கினேன். எனக்கு இங்கே வந்து ஒரு 6th 7th புக் மட்டும்தான் அதிகமாக, அதுவும் வந்து ஒவ்வொன்று புக்கு தான் கிடச்சிச்சு. மற்ற எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து திருச்சி சின்ன கடை வீதின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நிறையா பழைய புக் ஸ்டோர் இருக்கும். அங்கே தான் நான் போய் தேடி எதெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி புக்கெல்லாம் நான் வந்து வாங்கிக்குவேன். வாரம் வாரம் சண்டே ஆனால் கிளம்பிடுவேன். ஈவினிங் போல் கிளம்பிட்டேன்னா எனக்கு அங்கே எந்த புக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நான் வாங்கிக்குவேன். அப்படி தான் இப்போ வந்து எல்லா புக்குமே நான் ஆல்மோஸ்ட் சேர்த்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அகாடமி புக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட். நான் படிக்கணும்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுக்குவாரு. எனக்கு முக்கால்வாசி படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆளுன்னா அது எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சொல்லுவேன். அவர் மூலமாக தான் இன்றைக்கி வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு படிக்கணும் அப்படின்னு இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் போனதே. இப்போ போய்விட்டு என்னால் வெளியவும் வர முடியல, அதை போடான்னு விட்டுட்டும் இருக்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்குன்னு புக்கெல்லாம் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம். நம்மளுக்கு அந்த இதில் ஜாப் வாங்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் இருக்கணும், உட்காரணும் அப்படிங்கிறது எங்கள் ஹஸ்பண்டோட பெரிய ஆசை. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நடந்தால் பரவாயில்ல. இந்த வருஷமும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன். அதெல்லாம் வந்து அவ்வளோக்கா படிக்கலை. இப்போ இந்த 7th மந்த் ஜூலையில் நடந்த குரூப் 4 தான் நான் படித்து எழுதினேன். ஆனால் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க, மார்க்கும் எனக்கு கம்மியாக தான் வந்திருந்துச்சு. இனிமேல் நான் எப்படி படிக்கிறேங்கிற டிப்ஸோடு உங்களுக்கு விலாகாக ஷார்ட்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.